ஏங்க சாப்பிட வாங்க. வந்த மாட்டை கட்டுறதும் இல்ல, போன மாட்டை தேடுறதும் இல்லைங்கிற கதையா போச்சு. இந்த வீட்டுல நான் ஒரு ஜென்மம் எதுக்கு இருக்கிறேன்னே எனக்கு தெரியல. சிங்கப்பூருக்கு போனாலாம் சீமாட்டி, மலேசியாவுக்கு போனாலாம் மச்சினுச்சு. இட்லி சுட சுட இருக்கு, சாப்பிடுங்க. ஆக்கி கொட்டுறதுக்கும் துணிமுனி துவைக்கிறதுக்கும் பொண்டாட்டின்னு ஒருத்தி தேவை. மத்தபடி ஒரு நல்லது கெட்டதுக்கு நான் தேவையில்லை. இல்ல எல்லாம் என் தலை எழுத்து. ஏன் எதுக்கு இப்ப சண்டை இழுக்கிற? ஒண்ணு என்ன சாப்பிட முடி, இல்ல உன் பஞ்சாயத்தை முடி. ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்காது. செய்யறதையெல்லாம் கமுக்கமா செய்யறது, கேட்டா மட்டும் இந்த மீனாட்சி சண்டைக்காரி. ஏய், என்ன பண்றது? இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? ஏன் உங்களுக்கு தெரியாதோ? தெரியாததுனால தானே கேக்குறேன். எப்படி தெரியும்? பொண்டாட்டிய பத்தியும் குடும்பத்தை பத்தியும் அக்கறை இருந்தா தானே தெரியறதுக்கு. உங்களுக்கு தான் தங்கச்சி குடும்பத்தை கவனிக்கிறதுக்கே நேரம் இல்லையே. தெரியாம தான் கேக்குறேன். நான் யாரு? நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி தானே. அதுல என்னடி உனக்கு சந்தேகம்? நீங்க நடந்துக்கிற லட்சணம் அப்படி. அட, ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவர் மாதிரியா நடந்துக்கிறீங்க. ஊர்ல உலகத்துல அவன் பொண்டாட்டிய தாங்குன்னு தாங்குறான். இங்க எல்லாம் தலைகீழா நடக்குது. அட, நீங்க தாங்க வேண்டாம் சாமி, தாங்க வேண்டாம். போகட்டும், ஒரு மனுஷியாவது மதிக்க வேண்டாம். பொண்டாட்டியா கூட நீங்க மதிக்க வேண்டாம். உங்க புள்ளைய 10 மாசம் சுமந்து பெத்தன, அந்த மரியாதையாவது கொடுக்க வேண்டாமா? அப்படி என்னடி பண்ணிட்ட? மூச்சு விடாம கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஆமா, நான் கழுததான். அதான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன். முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி கமுக்கமா இருந்துட வேண்டியது. ஏய், நான் என்ன தேடி மறைச்சிட்டேன்? பூசணிக்காய் புடலங்காய்னு உளறிட்டு இருக்க. ஏன் என்கிட்ட மறைக்கலையா? என்கிட்ட எதுவுமே மறைக்கலையா? உங்க தங்கச்சி பொண்ணு தரங்கிட்டு போய் சீரழிஞ்சத கண்ணால பார்த்து மனுஷன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இப்ப அதான் உன் பிரச்சனையா? ஆமா, கலெக்டர் ஆக போறேன்னு படிக்க போனாலே உங்க தங்கச்சி பொண்ணு. அவ யோகியதை நான் தெரிஞ்சுக்க கூடாதா? தெரிஞ்சுக்கிறத பத்தி ஒண்ணு இல்லடி, ஆனா தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ஊரு பூராவும் டமார் அடிச்சிருவிய. அதனாலதான் சொல்லல. பாவம் அந்த பொண்ணு ஏற்கனவே செய்யாத தப்புக்கு தாங்க முடியாத பழிய சுமந்துகிட்டு இருக்கா. அதெல்லாம் போதாதுன்னு உன் பல்லுல விழுந்தான்னு வையே, மேற்கொண்டு நொந்தே செத்துடுவா. அதாண்டி உங்ககிட்ட நான் சொல்லல. நீங்க சொல்லலைனாலும் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? இப்போ ஊர்ல பட்டி தொட்டி எல்லாம் உங்க தங்கச்சி மக புராணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏய், நரம்பில்லாத நாக்கு 1000 பேச முடியும். ஊரு பேசுதுங்கிறதுக்காக நாமளும் பேசணும்னு நீ ஏதாவது தப்பு தப்பா பேசுன தொலைச்சிடுவேன். தொலைச்சு சாப்பிடும் போது கூட நிம்மதியா சாப்பிட முடியல. தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல சுருக்குன்னு நெறி கட்டுச்சான். இது வேற இந்த நேரத்துல. ஹலோ அம்மா, நான் குமார் பேசுறேம்மா. என்னடா? ஏமா ஏன் இப்படி கத்துற? அது என் தலையெழுத்து. என்ன விஷயம் சொல்லு. இல்ல, அப்பா காயத்ரி தேட சொன்னாரு. நானும் சிட்டி முழுக்க தேடி பார்த்துட்டேன், அவன் எங்கேயும் இல்லம்மா. அதான் அப்பாட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். டேய், நீ அங்க வேலைக்கு போனியா இல்ல கண்ட நடத்த கட்ட கழுதைகளை தேடி அலையிறதுக்காக போனியா? ஏமா ஏன் இப்படி பேசுற? எதுவும் பேசாத, மரியாதையா உன் வேலையை மட்டும் அங்க பாரு. Excuse me. Yes, sir. Can I get a room? Yes, where are you from? From Chennai. Sir, நீங்க தமிழா? நான் கூட தமிழ்தான். சொந்த ஊரு மாயவரம் சார். Oh. எத்தனை நாள் இங்க தங்குவீங்க சார்? I'll be here 2 or 3 days. சார், ஒரே ஒரு டபுள் பெட்ரூம் தான் அவைலபிள். Per day 3600 rupees சார். சர்வீஸ் டாக்ஸ் எக்ஸ்ட்ரா. Okay, I'll take a double room. ஓகே சார். நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் நோட் பண்ணுங்க. ஐடி கார்டு கொடுங்க, அட்வான்ஸ் கொடுங்க. ID proof. Thank you, sir. Advance. பாய். ஜி மேம். சார், இவர் கூட தமிழ்நாடு தான். Oh, ஆமா சார், நான் மெட்ராஸ் தான். சார் 201 ரூமுக்கு ஓகே கூட்டிட்டு மேடம், போங்க. நான் பாத்துக்கறேன். வாங்க சார். Thank you, ma'am. வெல்கம் சார். Okay, பேக் கொடுங்க.
சார் எதுனா வேணும் கூப்பிடுங்க சார் 29 கால் பண்ணுங்க நான் வந்தேன் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார். என்னமாச்சு? தெரியலம்மா, கட் பண்ணிட்டே இருக்கான். திருப்பி போடு. ஹலோ, நான் வித்யா பேசுறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த காயத்ரி இருக்கால, அவ நம்ம வீட்ல தான் இருக்கா. எல்லாம் நம்ம பாட்டி பண்ற வேலை. சரி சரி நான் பாத்துக்கிறேன். என்னடி சொல்றான் அவன்? தூங்குறான்னு நினைக்கிறேம்மா. அவன் குரலும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. என்னடி சொல்ற? பின்ன என்னம்மா, நான் காயத்ரி வந்திருக்கான்னு சொல்றேன், ஒரு ரியாக்டும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். சரி விடுறி, அப்புறம் பேசிக்கல. பாவம் பிள்ளைக்கு தூக்க கலக்கமா என்னமோ. அப்பா, இந்த வேலைக்காரி வேற இன்னைக்கு வரல. எல்லா வேலையும் நானே செய்யணும். தலை எழுத்து. நம்ம நேரம் இப்படியெல்லாம் கூட்டி பெருக்கணும்னு இருக்கு. ஏன் மீனாட்சி அக்கா, உங்க நாத்தனார் வீட்டுல ஏதோ பிரச்சனையாமே, என்னாச்சுக்கா? பிரச்சனையா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களால மத்தவங்களுக்கு பிரச்சனை வராம இருந்தா சரிதான். அடியே, என்ன ஏன் அப்படி பாக்குற? அப்படியே பிரச்சனையா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிட போகுது. அதான் அவங்க பொண்ணு பட்டணத்துல போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலே. நம்ம காயத்ரியவா சொல்றீங்க? அவளைத்தான் சொல்றேன். காயத்ரி படிக்கிறதுக்காக தானே போனா, அவ போய் சம்பாதிக்கிறதுக்கு போனதா சொல்றீங்க? ஏன் படிக்க போனவ சம்பாதிக்க கூடாதுன்னு சட்டமா என்ன? நான் அப்படி சொல்லலக்கா. அவ படிப்பு இன்னும் முடியலையே, அதுக்குள்ள எப்படி வேலைக்கு போறான்னு தான் யோசிச்சேன். அதுவும் இல்லாம அவங்க அப்பா அவளை கலெக்டர் ஆக்கி பாக்கணும் தானே ஆசைப்பட்டாரு. அடியே கூறு கெட்டவளே, ஆசை யாருக்குதான் இல்ல? எனக்கு கூட தான் 4 ஊரை நாட்டாம பண்ணி பாக்கணும்னு ஆசை. முடியுமா இல்ல நடக்குமான்னு கேக்குறேன். நடக்காது இல்ல. அத விடு. ஆட்டுக்கு வாழ ஆண்டவன் அளந்துதான் வச்சிருக்கான். நாம தான் நம்ம தகுதி என்னன்னு தெரிஞ்சுதான் நடந்துக்கணும். அதுவும் சரிதான்க்கா. ஆனா அந்த அண்ணன் தான் பாவம், அங்க எங்க கடன் வாங்கி காயத்ரி எப்படியாவது கலெக்டர் ஆக்கி பாக்கணும் தான் ஆசைப்பட்டாரு. ஆனா நீ சொல்றத பார்த்தா அவ ஒழுங்கா படிச்ச மாதிரி தெரியலையே. அடியே, அவ அப்படியே படிச்சுட்டாலும் எல்லாம் கலிகாலண்டி. அவ அங்க படிக்க போறேன்னு சொல்லிட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கறா. பிசினஸா? என்ன பிசினஸ்க்கா? ஏண்டி, வயசு பொண்ணு முதலீடு இல்லாம பிசினஸ் பண்றான்னா என்ன பிசினஸ் பண்ணுவா? அக்கா, என்னக்கா சொல்ற? நம்ம காயத்ரியா? வேற யாரு? அவளேதான். நம்பவே முடியலக்கா. என்னால கூட தாமா நம்ப முடியல. நாம நம்பலைங்கிறதுக்காக நடக்கிறது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா என்ன? போன வாரம் எங்க வீட்டுக்காரும் காயத்ரி அப்பாவும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ இந்த காயத்ரி அந்த மாதிரி கேஸ்ல மாட்டி அபராதம் கட்டியிருக்காடி. ஐயோ கடவுளே, இவங்க 2 பேரும் அத கண்ணால பாத்துருக்காங்க. பார்த்தா அந்த விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணுமே. சரிக்கா, நான் போய் வீட்டு வேலையை பாக்குறேன். நமக்கு எதுக்கு மத்தவங்க பிரச்சனை? நம்ம பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா மல்லிகா, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? நம்ம வேலையை நாம பாப்போம். அப்புறம் நான் சொன்னேன்னு அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டையும் சொல்லிடாத. அட நீ வேறக்கா, நான் ஏன் சொல்ல போறேன்? எனக்கு என்ன அதுவா வேலை? என் வேலையே தலைக்கு மேல இருக்கு. நான் வரேன். அடியே, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னா போதுமே, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி உருக்கி அப்படியே டமாரம் அடிச்சிருவிய. நீ டமாரம் அடிக்கணும்னு தாண்டி நான் உங்ககிட்ட சொன்னது. சொல்லு சொல்லு. என்னாச்சு?
அதையெல்லாம் ஒரு பாவம் அறியாத பொண்ணு மேல அபாண்டமா பழி போறீங்க. உனக்கு மனசாட்சியே கிடையாதா? நான் எங்க பழி போடுறேன்? உள்ளத தானே சொன்னேன். பெத்த அப்பனே என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா, அவ செத்து போயிட்டான்னு திதி கொடுக்க போறேங்கிறாரு. நீங்க என்னமோ பேசுறீங்களே. அடிப்பீங்களா? என்ன நீங்க கை நீட்டி அடிச்சிருவீங்களா? இந்த பாருங்க, என் மேல இன்னொரு அடி விழுந்துச்சு, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். தெரு தெருவா போய் உங்க தங்கச்சி பொண்ணு யோகியதை தண்டோரா போட்டு சொல்லுவேன். எல்லாம் ஒரு பொம்பளை அடி. தங்கச்சி பொண்ணுக்காக வக்காலத்து வாங்குறாரே, இது எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். என்னங்க, வெந்தயம் போட்டு ஊற வச்ச மோர் கொண்டு வந்திருக்கேன். நேத்து ராத்திரி நீங்க சரியாவே தூங்கல. இத சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு சூடு குறையும். என்ன தேடுறீங்க? நேத்து ஒரு பை கொடுத்தனே, எங்க இது? உன்னதான் கேக்குறேன், எங்க இது? இங்கதான் இருக்கும். முதல்ல இதை குடிங்க, நான் எடுத்துறேன். எனக்கு வேண்டாம், பை எடுத்து கொடு. எடுத்து தர போறியா இல்லையா? தரேங்க, தர மாட்டேன்னு சொல்லல. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே உங்க விருப்பத்துக்கு விரோதமா நான் நடந்துகிட்டதே இல்ல, இனியும் நடந்துக்க மாட்டேன். நமக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷமா எனக்கு பிடிக்காததை எத்தனையோ நீங்க செஞ்சிருக்கீங்க. ஒரு தடவை கூட இது எனக்கு பிடிக்கலன்னோ, இத செய்யாதீங்கன்னோ நான் சொன்னதே இல்ல. ஆனா நீங்க இன்னைக்கு பண்ண போற காரியத்துல என்னால அப்படி இருக்க முடியலங்க. காயத்ரி தப்பே செய்யலன்னு உங்ககிட்ட நான் வாதாட வரலங்க. அவ தப்பு செஞ்சதாவே இருக்கட்டும், அதுக்கு தண்டனையாதான் அவ இந்த வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க கூடாதுன்னு நம்ம விரட்டி விட்டுட்டோம். அப்புறம் என்னங்க, நீங்களாவது அவளை வீட்டுக்குள்ளதான் வர வேண்டாம்னு சொன்னீங்க. ஆனா நீ எல்லாம் எதுக்கடி உயிரோட இருக்க, செத்து தொலைய வேண்டியதானேன்னு சொல்லிட்டேங்க. நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டாங்கிற கோவத்திலையும் உங்களை மரணப்படுக்கையில தள்ளிட்டாங்கிற ஆத்திரத்திலையும் தான் சொன்னேனே தவிர நான் மனசார சொல்லலைங்க. என்ன, அவன் நாம பெத்த பொண்ணுங்க. அவ தப்பே பண்ணிருந்தாலும் எங்கேயாவது கண்காணாத தூரத்துல சந்தோஷமா வாழட்டும்னு தாங்க நான் நினைச்சேன். எங்க அவன் நம்ம வீட்டுக்கு வர வேண்டாங்க, அவன் முகத்துல நம்ம முழிக்கவும் வேண்டாங்க. வெட்டி விட்டது வெட்டி விட்டதாவே இருக்கட்டும். ஆனா இந்த பாவம் வேண்டாங்க. உயிரோட இருக்கிறவங்களுக்கு திதி கொடுக்கறது அவங்கள கொல்றதுக்கு சமங்க. ஏங்க, நாம பெத்த பொண்ண ஏங்க நாமளே கொல்லணும்? விட்டுலாங்க, வேண்டாங்க. எனக்காக இந்த ஒரு வரத்தை மட்டும் கொடுங்க. வரம் கொடுக்கறதுக்கு நான் சாமி இல்ல லட்சுமி, மனுஷன். ரொம்ப ரொம்ப சாதாரண மனுஷன். நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். என்னை மீறி நீ எதுவும் செஞ்சதில்லை. நான் செய்ய நினைச்ச எதையும் செய்யாதீங்கன்னு சொன்னதில்லை. உனக்காகன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லை. ஆனா இன்னைக்கு நீ கேட்கறத என்னால உனக்கு கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துட்டா அந்த வரமே உனக்கு சாபமாயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் காயத்ரி ஒருத்தனோட ஓடி போனது வெறும் அவமானம் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல கலைஞ்சு போனது என் கனவு மட்டும் இல்ல, தவம். 20 வருஷ தவம். அவ பிறந்த அன்னைக்கு அவளை முதலா
இந்த கையால வாங்கின அந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் எனக்குள்ளேயே நான் சொல்லி பார்த்து வளர்த்துக்கிட்டு இருந்த மகா யாகம். நடந்ததையெல்லாம் என்னால அவ்வளவு சுலபமா ஏத்துக்க முடியல லட்சுமி, ஏத்துக்க முடியல. எல்லாமே தான் முடிஞ்சிருச்சே, இதுக்கு மேல எதுக்காக நான் உயிரோட இருக்கணும்னு தோன்றத என்னால தடுக்க முடியல. மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் செத்துடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த குரலை நான் கேட்காம இருக்கணும்னா காயத்ரிக்கு நான் திதி கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா நான் நேத்து சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு திதி கொடுக்கிற மாதிரி ஆயிடும். என்ன செய்யலான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்தாங்க. காயத்ரி, பாட்டி உட்காருமா, பரவாயில்ல. இல்ல இருக்கட்டும். இங்க நீ சௌகரியமா இருக்கேல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. பாதுகாப்பா தங்குறதுக்கு ஒரு கூரை கூட இல்லாம அலைஞ்சிட்டு இருந்த எனக்கு உங்க மனசுலயும் இடம் தந்து இவ்ளோ பெரிய வீட்லயும் என்ன தங்க வச்சிருக்கீங்க. இதை விட எனக்கு என்ன வேணும்? எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கே, எவ்வளவு அழகா பேசுறே. உங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை புரிஞ்சுக்க தெரியலையே. அடடே, என்ன காயத்ரி, கண்ணத்தோட. நான் ஒரு முட்டாள். என்ன நேரத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு ஆதங்கத்துல அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்ல பாட்டி, நீங்க சொன்னதுக்காக நான் அழல. எங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அதான் என்ன அறியாம கண் கலங்கிட்டேன். கவலைப்படாதே காயத்ரி, எல்லாம் சரியாயிடும். கடவுள் இருக்கிறாரு. அந்த நம்பிக்கையில தான் இன்னும் உயிரோட இருக்கேன். பாட்டி, இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள். கோயிலுக்கு போய் அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். என்ன பாட்டி? இல்லே, இந்த காலத்திலயும் இப்படி ஒரு பொண்ணான்னு ஆச்சரியமா இருக்கே. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு விரட்டின உங்க அப்பா மேல இவ்வளவு பாசமா இருக்கியே. என்ன பொண்ணும்மா நீ? எங்க அப்பாவும் என் மேல பாசமா தான் இருப்பாரு. நானா அவருக்கு உயிர்.
காயத்ரி அப்பப்பா கண்ணு திறக்காதீங்க. இன்னைக்கு உங்க பிறந்த நாள், நான் வந்ததுக்கு அப்புறம் கண்ணு திறங்க. தெரியுமா தெரியும். எங்கம்மா எங்க அப்பா இன்னைக்கு உங்க பிறந்த நாள்ன்றத மறந்துடாதீங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன், பாத்து. எங்கம்மா எங்க இருக்க? இருங்கப்பா இருங்க. எங்க? வர எங்கம்மா எங்க? காயத்ரி காயத்ரி உங்க முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன்ப்பா. அப்படியா? ஏய் விடுங்கப்பா, விடுங்கப்பா. அப்பா நீ விடுங்கப்பா, காயத்ரியா? நீ காயத்ரியா? அப்பா வேணும்ப்பா, விடுங்கப்பா. காயத்ரி குரல் எனக்கு தெரியாதா? ஆ? எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? என்னம்மா நீ உங்க அப்பாவுக்கு அவ்வளவு கூட தெரியாதா? அம்மாடி காயத்ரி எங்கம்மா இருக்க? ஆ? பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கேன்ப்பா. ஆ, எங்கம்மா? ஆ அப்பா இப்ப கண்ணு தருங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ.